Hello guys, Namaste. Welcome to Drawing Gallery channel. என்னோட டேபிள் டூர் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதனால தான் போடுறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி என் டேபிளில் என்னென்ன இருக்குன்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முன்னாடி இந்த மாதிரி பைபிள் வச்சுருப்பேன். இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ட்ராயிங் நோட்டு, A5 நோட்டு 3-4 தான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து அக்ரலிக் பெயிண்டிங்ஸ் டைரியில் பண்ணுறல, அது கீழே உள்ளது என்னோடய கிளாஸ் நோட்டு. சின்ன பேலட் வச்சுருக்கேன் பெயிண்டிங். இப்போ தான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இடையில வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு அப்படியே எடுத்துடலாம். சரி இன்றைக்கி எடுத்துடலாம், இன்றைக்கி எடுக்கலாம்னா சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதோட எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி தான் எடுக்க முடியும். இங்கே கீபோர்டு, ஹெட்ஃபோன், லேப்டாப்லாம் இங்கே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா, பட் இங்கே தான் இருக்கும் எப்போயுமே. கீபோர்டும் இந்த மவுஸும் பார்த்திங்கன்னா நான் ஒரே செட்டாக வாங்கினேன், ஒரே பிராண்ட் தான். ஆஃபரில் வந்து எனக்கு வந்து எத்தனை 450 என்னமோ கொடுத்தாங்க. இந்த 3 பிக்சர் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்லலாம் அப்படி நேராக வச்சுருந்துருக்கேன். இப்போ நான் எடுத்துட்டேன், வேறு எங்கேயாச்சும் மாட்டணும், இல்லை ஒட்டி வைக்கலாம்னு இருக்கேன் வாலில். எனக்கு ஒரு ஐடியாவும் வரல, அதனால் இப்போ வரைக்கும் நான் வச்சுருக்கேன். மவுஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. தென் பக்கத்தில் இந்த ஹெட்ஃபோன் வச்சுருக்கேன், அது ப்ளூடூத் ஹெட்ஃபோன். மேலே வந்து வச்சுருக்க கீழே உள்ளது வந்து அந்த கார்ட்போர்டில் நான் செஞ்சது தான். ஒரு ஸ்மால் செல்ஃப் மாதிரி செஞ்சுட்டு மேலே வந்து 2 கண்ணாடி, அது வந்து எல்லோ கிளாஸ் கண்ணாடி. அது வந்து லேப்டாப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ளூ கண்ணாடி யூஸ் பண்ணுவேன். அதுவும் நான் செஞ்ச காலான்றான். நிறையா அதில் பார்த்துருப்பீங்க என்னோடய காலண்டரை. காலண்டர் அப்புறம் அந்த ஹெட்ஃபோன் பாக்ஸு. ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் வந்து இருக்குல்ல, இங்கே லேப்டாப் மேலே வச்சுருக்க ஹெட்ஃபோன் பாக்ஸ் தான் பின்னாடி இருக்குது. மிக்கி மவுஸ், அதுக்கப்புறம் இங்கே மார்க்கர் ஹோல்டர், பென் ஹோல்டரு, ப்ரெஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். 3 இது வச்சு. அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் 2 விதமாக. இந்த மிக்கி மவுஸ்க்கு அடியில் உள்ளதுனா அக்ரலிக் பெயிண்டிங், கலர் பென்சில்ஸ். இது பார்த்திங்கன்னா சின்ன டைரி, சும்மா எழுதுறதுக்கு வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, அக்ரலிக் பெயிண்டிங்ஸு. அந்த பவுடர் டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது அந்த பென்சில்ஸ் போட்டு வச்சுருக்கேன், கலர் பென்சில்ஸு. அதுக்கப்புறம் என்னோடய லேப்டாப் சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ், வயரு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் என்ன இருக்கும் பார்க்குறீங்கன்னா, 1 2 3 சர்ப்ரைஸ்! எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமில் செஞ்ச குட்டி குட்டி என்ன சொல்கிறது, கிரிக்கெட் பேட். அப்பாடியா, கிரிக்கெட் பேட். அது ஃபஸ்ட்டு என்னது எஸ்எஸ்ல செஞ்சேன். ஒன்று எடுக்க முடியல, நான் மொத்தமாக எடுத்துட்டேன். எம்ஆர்எஃப், ஏடிஎஸ் என்னன்னு தெரியல, பட் நான் யூடியூப்பில் பார்த்தேன். அடுத்து எஸ்எஸ்ஏவா, அடுத்து சிஎட். அடுத்து இந்த பேட் யார் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். டான். அவ்வளோதான், இன்னும் செய்யணும், செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு சீசனில் அதை ஒரு கலெக்ட் பண்ணி வைக்கலாம்னு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் தானே, கொஞ்சம் நாளைக்கு ஆர்வம் காட்டுவோம், எதாக இருந்தாலும் அதுக்கடுத்து அப்படின்னு போய்ட்டு வச்சுட்டு. அதோட வாய்ஸ் என்னால் கொடுக்க முடியல. வீடியோ எடுக்கும்போதெல்லாம் நான் வாய்ஸ் கொடுக்கல, அதுக்கடுத்து தான் நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் வாய்ஸ் கொடுத்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ட்ரே மாதிரி வச்சுருக்கேன், அது மாதிரி. அதில் நான் வந்து என்ன சொல்கிறது, புதுசில் வாங்கின அக்ரிலிக்ஸ் மட்டும் வச்சுருப்பேன். ஒன்று 25 ரூபாய்க்கு விற்கும், நமக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கலாம். அந்த அக்ரிலிக்ஸ் பெயிண்டிங்ஸ் வச்சுருக்கேன், கம் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். கீழே உள்ளது தான் சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ், க்ரையான்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். பென்ஸ்லாம் கம்மு, ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, அந்த ரெட் கலரு. சின்ன க்ளவுஸ்,
இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேமல்னு எழுதிட்டு அது ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங் செட்டு. மிச்சபடி ஒன்றும் இல்லை. கிரையான்ஸு, பென்ஸு, கீழே உள்ள அந்த ஆரஞ்சு மிரர் வந்து ஒரு பெயிண்டிங் அதோட இருக்குது. எல்லாமே நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். அதனால இதெல்லாம் வந்து நான் எதுவும் காமிக்கல. எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்தா தெரியும். டேபிள் கீ லுக்லேருந்து எடுத்தேன். இப்படி இருக்குது. அதிகமாக பேசிக்க மாட்டேன் எதுலேயுமே. இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு டேபிள் போட்டு நான் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய கிளாஸ் பேக்கு. கீழே உள்ள இந்த சின்ன ப்ளூ கலர் டப்பாவில் வந்து தான் நான் டீமான் ஸ்லேயர் 50 கேரக்டர் நான் போட்டு வச்சுருக்கேன். குழுக்கள் சீட்டு எண்ணிக்கை குலுக்கி போட்டு எதோ வரையலாம். இந்த ஹார்டின் பாக்ஸில் வந்து 3 இது சாதா நோட்டு. இது வந்து மினி கேன்வாஸ் பெயிண்டிங் நிறையா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செல்ஃபில் ஒட்டிட்டேன். இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். இது வந்து டச் மார்க்கர்ஸ் மார்க்கர் ஆல்ரெடி 2-3 நோட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு கட்டில் இருக்குது. அந்த டேபிளில் உள்ள நோட்டு மேலே உள்ள நோட்டு ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே 180 ரூபாய்க்கு வாங்கினது. A5 நோட்டு 150 GSM. வாட்டர் கலருக்கு ஓரளவுக்கு இருந்தது. இது வந்து என்னோட காலண்டர் சாக்கரா வரைஞ்சி நான் ஒட்டினது. அனிமே ஃபேன்ஸாக இருக்கவங்க பார்க்குறவங்க நினைப்பீங்க நிறைய கேரக்டர் இருக்குது, சாக்கரா போய் வரைஞ்சி வச்சுருக்கேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். இப்போ உள்ள லுக்கு இதுதான். குறைக்கு இவ்வளோ தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுவும் அழகெல்லாம் படுத்தலை. செவத்துலலாம் எதுவும் நான் ஒன்றும் ஒட்டினதும் வச்சுட்டு போயிடுச்சு. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஹோம் டெக்கரேஷன் இருக்கும். அதான் காய்ஸ், இந்த வீடியோ தான் என்னோட டேபிள் டூர். இந்த ஹோம் டெக்கரேஷன் தான் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த பின்னாடி இருக்கு பாருங்க. நீ வேறு எந்த வீடியோ போடலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே பாய். ஓகே பாய் காய்ஸ். இந்த மினி கேன்வாஸ் பெயிண்டிங் இருக்குன்னு சொன்னல, அதில் நான் இதில் தான் ஒட்டிட்டேன். இந்த செல்ஃபில் அப்படியே ஒட்டிட்டேன். என்னோடய ராக் பெயிண்டிங்ஸ். இந்த பார்பி ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓல்டு இது. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் பாய்.